சிஎஸ்கே நேற்று பஞ்சாப் கிங்ஸ் அகைன்ஸ்டான மேட்சை தோத்துட்டாங்க. இது காரணமாக பிளே ஆஃப் வரது ரொம்ப சிக்கலாக வந்து நடந்திருக்கு. இன்னும் சிஎஸ்கே மீதி உள்ள 4 மேட்ச்சில் 4மே வின் பண்ண மட்டும் தான் பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பே இருக்குது. இந்த நிலையில் சிஎஸ்கேவோட பிளேயர்ஸோட இன்ஜுரி அப்டேட் பார்த்தீங்கன்னா பெருசாகவே வந்திருக்கு. அதாவது முக்கியமாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் சிஎஸ்கேக்கு இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ் எல்லாருமே இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. தீபக் சஹர் நேற்று இன்ஜுரி வந்து ஆனார். அதிலிருந்து ஒரு ஐபிஎல் 2024 ரூல்ட் அவுட்டுங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதிஷா பதிரானா அண்ட் மகேஷ் தீக்ஷனா இவங்க 2 பேருமே யூஎஸ் விசாக்காக ஸ்ரீலங்கா வந்து கிளம்பியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருமே இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. மேபி ஒரு பஞ்சாப் கிங்ஸ் அகைன்ஸ்டான மேட்ச்சில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கே கேம்பில் அந்த 2 பேருமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு வந்து மே 1ஆம் தேதி வரைக்கும் தான் யூனிவர்சிட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நேற்றோட அந்த மேட்ச் முடிஞ்சு. ஸோ இனிமேல் முஸ்தபிசுர் ரஹ்மான் அன்அவைலபிள் தான். இதுக்கு மேலே அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சிஎஸ்கேவாக சைன் பண்ண முடியாது. தேஷ்பாண்டே அப்படி தான் துஷார் நேற்று ஒரு மேட்ச் ஆடல. அவர் ஒரு இன்ஜுரி காரணமாக இருக்க காரணத்தினால நேற்று ஆடல. இந்த நிலையில் சிஎஸ்கேவோட இன்எக்ஸ்பீரியன்ஸான பவுலிங் அட்டாக் மட்டும் தான் இருக்குது. எப்படி 2022 ஒரு பவுலிங் அட்டாக் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ 2024 வந்து